வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட். நம்ம திருஞானம் அப்படின்ற இந்த புக்கை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் ரெண்டாவதா இருக்கிற முன்னுரை வந்து ஆதி சக்தியுடைய அருளுரை. அதாவது ஆதி சக்தி இந்த திருஞானம் புக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆதி சக்தி அப்படின்றது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்க நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்க அந்த உயிரணு, அதை தான் வந்து உயிரணுவுடைய அந்த எனர்ஜி ஃபார்மை தான் ஆதிசக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய தந்தை ஆன்மா சிவம் அப்படின்னா நம்மளுடைய உயிர் தாய், அவங்கதான் ஆதிசக்தி. ஸோ நம்மளுக்குள்ள உயிரணுவா இருக்கிற அந்த ஆதிசக்தி இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புக்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல கோடி ஆண்டுகள் தவம் செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஞான பொக்கிஷம் நம்மளுக்குள்ள கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த திருஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கான்சியஸ்னஸ் அப்படின்றது மனிதர்களுடைய செயல்களுக்கு பேருதவி பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயல்கள், நம்ம செய்யற செயல்கள் ஒரு கான்சியஸ்னஸோட நம்ம அந்த கான்சியஸ்னஸ் கலந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யறப்ப அது அந்த கான்சியஸ்னஸ் அந்த செயல்களுக்கு பேருதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையுடைய ஆதார எரிபொருள், அதாவது பேஸ் ஃபியூயல், ஒரு என்ஜினுக்கு எப்படி ஒரு ஃபியூயல் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்வுக்கு ஆதாரமான அந்த எரிபொருள் என்ன அப்படின்னா, நாம செஞ்ச அந்த செயல்களுடைய விளைவுகள். எப்படி செயல்களுக்கு வந்து கான்சியஸ்னஸ் தான் ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸோ, அந்த செயல்களுடைய விளைவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஆதாரமா இருக்கு. நாம என்ன செயல் ஒவ்வொரு பிறவிலும் செஞ்சிருக்கிறோமோ அந்த செயலுக்கான விளைவுகள் நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் நம்மளுடைய ஆன்மா உயிருடைய அந்த பதிவுல வந்து பதியப்பட்டிருக்கும். அந்த பதிவுக்கு ஏத்தாப்புலதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த ஆதாரம் அமையும். அதாவது இந்த லைஃபை வந்து ஒரு பரமபதம் அப்படின்ற ஒரு கேமா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பரமபத கேம்ல எப்படி பாம்பு ஏணி இருக்கோ அது மாதிரிதான் நம்மளுடைய இந்த லைஃப் கேம் வந்து நாம செஞ்ச கர்ம வினை பதிவுகள். நல்ல கர்மானா ஏணி, கெட்ட கர்மானா பாம்பு. இந்த இதை வச்சு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்ல கர்ம வினை பதிவுகள் இருக்கிறப்ப நம்ம ஏணியில போற மாதிரி நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை அமைகிறதும், கெட்ட பதிவுகள் அதாவது நம்ம செய்த செயல்களுடைய விளைவுகள் ஒரு தீய விளைவுகளை இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுச்சுன்னா அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த வினை பதிவுகள் வந்து நம்மளோட பதிவுல வந்து இருந்திருக்கும். அதை பேலன்ஸ் பண்றது, அதுல இருக்க லெசன்ஸை லேர்ன் பண்றது அப்படின்னு பாக்குறப்ப அது துன்பமான வாழ்வு. அதாவது பரமபதத்துல இருக்க பாம்பு மாதிரி நம்மள கீழே இறக்கி விடுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுல இருக்க விஷயத்த லேர்ன் பண்ற வரைக்கும் அது திருப்பி திருப்பி நம்மள புல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நல்ல வினை பதிவுகள் இன்பமான வாழ்க்கையும், தீவினை பதிவுகள் நம்மளுக்குள்ள இருக்கிறப்ப அது துன்பமான வாழ்க்கையும் உருவாக்குது அப்படின்றது நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இங்க ஆதிசக்தி அண்ணன் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நல்வினை பதிவுகள் தீவினை பதிவுகள்னால அப்ஸ் அண்ட் டவுன்ஸா ஒரு வாழ்க்கை இருக்கிறது தான் வந்து அந்த இயற்கையோட அந்த வாழ்க்கையுடைய நியதி. அதுதான் வந்து இந்த வாழ்க்கையுடைய பேஸ். இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா, அதாவது
இந்த பரமபதம் விளையாண்டாலே நம்ம அதுக்குள்ள ஏணியும், பாம்பும் இருக்கத்தான் செய்யும். அத அவாய்ட் பண்ண முடியாது. அவாய்ட் பண்ணணும்னா, அந்த கேம்ல இருந்தே நாம எஸ்கேப் ஆகணும். எப்படி கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது? அப்படின்னா, இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே, அந்த இயக்கம், அந்த செயலுக்கான விளைவு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அப்ப இயங்காம இருந்துட்டா, விளைவுகள் ஏற்படாம இருக்கும். அதாவது கர்மவினை பதிவுகள் உருவாகாம இருக்கும். கர்மவினை பதிவுகள் உருவாகாம இருந்துருச்சுன்னா, நம்ம வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆயிரலாமா? அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இயங்கா தன்மை அப்படின்றது இந்த சோர்ஸ் அதாவது ஈசனுக்கே சாத்தியம். அதாவது இன்ஃபைனைட் கான்ஷியஸ்னஸா இருக்க பரமாத்மாவுக்கு மட்டுமே அந்த இயங்கா தன்மை அப்படின்றது பாசிபிள். பரமாத்மாவுல இருந்து அந்த சிவத்தன்மையில இருந்து வந்த சக்திக்கே வந்து இயங்கு தன்மையில தான் வந்து இருக்காங்க. அவங்க தான் அந்த இயக்கத்துக்கே அடிப்படையா இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபைனைட் கான்ஷியஸ்னஸா இருக்க அந்த சோர்ஸ தவிர, அந்த சிவத்தன்மைய தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் இயங்கா தன்மை அப்படின்றது பாசிபிளே கிடையாது. அப்ப சிவசக்தியுடைய குழந்தைகளா இருக்க ஆன்மாக்கள், நம்ம எல்லாரும் மனிதர்களா பிறந்த எல்லாருக்கும் வந்து மனிதர்கள் மட்டும் கிடையாது. எல்லா உயிர்கள், எல்லா விஷயங்களும் அந்த சிவத்தன்மைய தவிர இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயங்களுக்கும் இயக்கம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ மனிதர்கள் முக்கியமா இயங்குவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவர்கள். ஸோ மனிதனா பிறந்துட்டா இயங்கித்தான் ஆகணும். இயக்கம் இருந்துச்சுன்னா செயல். செயலுக்கான விளைவு இருக்கத்தான் செய்யும். நல்விளைவு தீய விளைவு. எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு நல்ல விளைவு, தீய விளைவு அப்படின்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இங்க எப்படி எஸ்கேப் ஆகுறது? நம்மளால இயங்காமவும் இருக்க முடியாது. மனிதனா பிறந்துட்டா இயங்கித்தான் ஆகணும். இயக்கம் அப்படின்னு இருந்தாலே அந்த அந்த செயல், அந்த இயக்கத்துக்கான விளைவுகள் வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த நல்விளைவுனா ஏற்றமும், தீய விளைவுனா இரக்கமும் இருக்கிறது தான் இந்த வாழ்க்கை, இந்த கேமுடைய டிசைன் அப்படின்றப்ப, எப்படி இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னா, பாவ, புண்ணிய பதிவுகள கடந்து இயங்குவதில் மட்டுமே இந்த சூட்சுமம் இருக்கு அப்படின்றாங்க. இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா, செயல்கள் செஞ்சு தான் ஆகணும். செயல் செய்யாம இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா, அந்த செயல்கள்னால ஏற்படுற பதிவுகள், பாவ மற்றும் புண்ணிய பதிவுகள் பதியப்படாமல் நம்ம செயல செய்யணும். அது எப்படி செய்றது அப்படின்னா, தன்னுடைய இயக்கத்தை இறைவனின் இயக்கமாக மாற்றுவதன் மூலமா மட்டும் தான் இந்த பாவ, புண்ணிய பதிவுகள் நம்மளுக்குள்ள பதியிறத தடுக்க முடியும். ஸோ செயல்கள் செய்யாம இருக்க முடியாது. ஆனா, அந்த செயல்கள்னால ஏற்படுற பாவ, புண்ணிய பதிவுகள் நமக்குள்ள பதியாம இருக்கிறப்ப, இந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். எப்படி பாவ, புண்ணிய பதிவுகள் நமக்குள்ள பதியாம இருக்கும்னா, இந்த செய்ற செயல்கள் எதுவுமே என்னுடையது அல்ல. இது வந்து இறைவனுடைய இயக்கம் அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் செய்யறப்ப கர்ம வினை பதிவுகள்ல இருந்து நம்மளால எஸ்கேப் ஆக முடியும். இதத்தான் வந்து நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வகை கர்மா வந்து நம்மளுக்கே தெரியும். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மான்றது நம்மளுடைய இந்த சம்மேஷன் எல்லா பிறவிகளுடைய கூட்டுத்தொகைக்குரிய அந்த விஷயங்களுடைய தொகுப்பு. நம்ம செஞ்ச செயல்கள், அந்த இம்பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் நம்ம செஞ்ச நல்ல செயல்கள், தீய செயல்களுடைய தொகுப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லா பிறவிகளும் செஞ்ச நல்வினை மற்றும் தீய வினைகளுடைய தொகுப்புகள் வந்து சஞ்சித கர்மால இருக்கு. அந்த கர்மால இந்த பர்ட்டிகுலர் பிறவியில நம்ம எதெல்லாம் கழிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கோமோ, அது பேரு பிராப்த கர்மா. இப்போ ஏற்கனவே இருக்க அந்த டேட்டாபேஸ், அந்த ரெபாசிட்டரில இருக்கிறதுல இப்ப கொஞ்சமா எடுத்துட்டு வந்து, இப்ப நம்ம நல்வினையும் சரி, தீவினையும் சரி 2யும் சேர்த்து கொண்டு வந்திருப்போம். அது பிராப்தம் தான். ஆகாமி கர்மா அப்படின்றது இப்ப நம்ம செய்யற செயல்கள்னால புதுசா உருவாகிட்டு இருக்க கர்மா தான் ஆகாமி கர்மா. ஸோ நாம நார்மலா கான்சியஸ்னஸ் இல்லாம வாழ்றப்ப இந்த 3 கர்மாக்களுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்போம். 4வதா ஒரு கர்மா இருக்கு.
அது நிஷ்காம கர்மா. இந்த கர்மா படி நம்ம செய்யற செயல்களுடைய விளைவுகள் வந்து நம்மை சேராது. ஏன்னா நாம செய்யற செயலா செய்யாம இறைவனுடைய இயக்கத்தை நம்ம ஒரு கருவியா இருந்து செயல்படுற மாதிரி. அதாவது இறைவனுடைய செயலாளரா இருந்து செயல்களை செய்யறப்ப அந்த வினைகளுக்குரிய பதிவுகள்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். அது பேருதான் நிஷ்காம கர்மா. அந்த மாதிரி நான் செய்யற செயல்கள் எல்லாம் இறைவனை சார்ந்தது அப்படின்னு நினைச்சு செயல்படுறப்ப இந்த கர்ம வினை அப்படின்றத பேஸ் ஃபியூயல் ஆதார எரிபொருளா எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா இறைவனுடைய ஆற்றல் சூனிய ஆற்றலை நம்மளோட ரெபாசிட்டரி வந்து கர்ம வினையில இருந்து எடுக்காம இறைவனுடைய அந்த ரெபாசிட்டரி சூனிய ஆற்றல் அதுல இருந்து நம்ம எரிபொருள் ஃபியூயலை எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கிறப்ப உண்மையான ஞானம் அந்த பியூர் கான்சியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் செய்யற செயல்கள் எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாமே இறைவனுடையது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பியூர் இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்க்குரிய ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம நம்மளோட எரிபொருள் அந்த ஃபியூயலை வந்து கர்மா அப்படின்ற அந்த விஷயத்துல இருந்து எடுக்காம இறைவனுடைய ரெபாசிட்டரி சூனிய இறை ஆற்றல்ல இருந்து எடுக்கிறப்ப நம்மளுடைய அந்த இயக்கத்துக்கு ஆதாரமா இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆதிசக்தி அன்னைதான் வந்து நம்மளுடைய இயக்கத்துக்கு ஆதாரம். சோ நாம நம்மளுடைய எரிபொருளை கர்மாவிலிருந்து இறை ஆற்றலுக்கு கன்வெர்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ள இயங்குகிற சக்தியா இருக்கிற அந்த ஆதி சக்தி வந்து அவங்களோட எரிபொருளை மாத்தி அமைச்சுக்குவாங்க. அதுதான் சக்தியின் ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம செய்யற செயல்கள் எதுவும் என்னுடையது, இந்த ஈகோ இந்த அகங்காரத்துக்குரியது அப்படின்னு எடுத்துக்காம நான் செய்யற செயல்கள் எல்லாம் இறைவனின் செயல் அப்படின்னு செய்யறப்ப அந்த செயலுக்குரிய அந்த எனர்ஜி ஃபியூயல் வந்து நம்மளுடைய கர்மாவில இருந்து எடுக்கப்படாமல் இறைவனின் சூனிய ஆற்றல்ல இருந்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுறப்ப நம்மளுடைய இயங்கு சக்திக்கு ஆதாரமா இருக்கிற நம்மளுடைய அன்னை உயிராகிய அந்த அன்னை ஆதிசக்தி வந்து அவங்களோட இயக்கத்தை நிப்பாட்டிக்குவாங்க. ஏன்னா இங்க அவங்க ஃபியூயலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இந்த இயங்கு சக்தி நம்மளுக்கு சூனிய ஆற்றல்ல இருந்து கிடைக்குது. அப்ப ஆதிசக்தியா இருக்கிற நம்மளுடைய உயிர் ஒடுக்கம் அடைவாங்க. இதுதான் வந்து சக்தியின் ஒடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்ப இந்த சக்தியின் ஒடுக்கம் நடக்குதோ அப்ப திருஞானம் அப்படின்ற இந்த புத்தகம் வந்து மனிதர்கள் கையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மகா கணபதியிலையும் அதே விஷயத்தான் சொல்றாங்க. எப்ப இந்த புக் வரும்னா யுகமாற்ற காலம் சுழுமனை நாடி ஒடுக்கம். ஏன்னா எப்ப இந்த புக் வருதோ அப்ப சுழுமனை நாடி ஒடுக்கம் நடக்கும் அப்படின்னு அவங்களுடைய முன்னுரையில சொல்ற மாதிரி ஆதிசக்தியுடைய முன்னுரையிலும் அதேதான் சொல்றாங்க. சக்தியின் ஒடுக்கம் தன்னுடைய ஒடுக்கம் நடக்கும் இந்த திருஞானம் அப்படின்ற அந்த புக்கு மனிதர்களை வந்து அடையிறப்ப அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி நடக்கிறப்ப மனிதர்கள் அந்த அகங்காரம் ஈகோக்குரிய அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து தன்னுடைய அறிவு தன்னுடைய உணர்வு மனித அறிவு அப்படின்ற நிலையில இருந்து இறை அறிவு இறை உணர்வு அப்படின்ற நிலையில இயங்கி செயல்படுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா மனிதர்கள் அவங்களோட கான்சியஸ்னஸ்ல இருக்கிறப்ப தன்னுடைய கர்மா அப்படின்ற ரெபாசிட்ல இருந்துதான் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. பட் இந்த நிஷ்காம கர்மா அப்படின்ற உணர்வுல செயல்படுறப்ப மனிதர்கள் இறை ஆற்றல்ல இருந்து எரிபொருளை எடுத்துக்கிறனால அவங்க இறை பேரறிவு இறை உணர்வோட இயக்கம் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எப்ப நடக்குதோ அப்பதான் சத்திய யுகத்துக்குரிய தோற்றம் நடக்கும். அதாவது அகங்காரம் அப்படின்றது முழுமையா இல்லாமல் எல்லா செயல்களும் இறை செயல்களா மாறுறப்ப அது ஒரு ஞானத்துக்குரிய அந்த யுகம் அதாவது சத்திய யுகம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் வந்து மற்ற மனிதர்களுக்கும் இந்த விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு ஆதிசக்தி அவங்களோட இந்த அருளுரையில கேட்டுக்கிறாங்க. அடுத்து ஆதி சிவனாரின் அருளுரைய அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.